9ஆம் திருமுறை 9 பேர். ஏற்கனவே நம்ம இந்த இயலோட அறிமுகத்திலே பார்த்தோம். ஒவ்வொரு திருமுறையும் யாரால் பாடப்பட்டது, எத்தனை பாடல் அப்படின்னு சொல்லி. அதில் 9ஆம் திருமுறை 9 பேர், அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் இது மட்டும் தான் பார்த்துருப்போம். பார்த்திங்கன்னா இதில் திருமாளிகை தேவர், சேந்தனார், சேவிராயர், கண்டராதித்தர், பூந்துருத்தி காடவ நம்பி, திருவாளி அமுதனார், புரோடோத்தம நம்பி, கருவூர் தேவர், வேணாட்டடிகள் ஆகிய அந்த 9 மேற் பாடினதா அப்படியே பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டராதித்தரை பார்த்தீங்க அப்படின்னா காடவர்கோன் நாயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டராதித்தரை இன்னொரு பேர் என்ன, காடவர்கோன் நாயனார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி கேட்டாலும் கண்டராதித்தர்னு கேட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கலாம். பாடிய அடியார்கள், அவருடைய குரு அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் நாடு, பதிகம், பாடல், தலம், பண்கள். சரி, எப்பயும் அந்த பதிகமும் பண்களும் நம்ம ஈவனாக வரும். இப்போ லாஸ்ட்டு வகுப்பில் அது கொஞ்சம் முரண்பாடாக இருந்தது, அதை சரி பண்ணிட்டோம். இப்போ திருமாளிகை தேவர், அவருடைய குரு பார்த்தோம் அப்படின்னா போகர். இப்போ இவருடைய ஊர் பார்த்தோம் அப்படின்னா திருவிடை மருதூர், சோழநாடு, சைவ வேளாளர். இவர் பாடிய பதிகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4. அதில் மொத்தம் 45 பாடல்கள் இடம்பெறுது. இவர் பாடிய தலம் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தை பற்றியே பாடியிருக்காரு. இவர் பஞ்சமம் அப்படிங்கிற அந்த பண்ணில் 3 பதிகத்தையும், இந்தளம் அப்படிங்கிற பண்ணில் 1 பதிகத்தையும் பாடியிருக்காரு. ஒரு பழம் பாடல் நான் உங்களுக்கு 2 பாட்டு அமுச்சு வச்சேங்க. அதை பற்றி விளக்கம் பின்னாடி இதுலேயே கொடுத்துருக்கோம், பார்ப்போம். ஒரு பழம் பாடல் என்னென்னா காந்தாரம் அப்படின்னு சொல்லுது. அதில் ஒரு இந்தளம் அல்லது காந்தாரம், ஒரு பழம் பாடலில் காந்தாரம்னு இருக்குங்க. ஆனால் அவருடைய இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தளம் தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்தளம் பாடு 2 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ திருமாளிகை தேவர் 4 பதிகம் 45 பாடல். அவருடைய பண் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமம். அதில் 3 பதிகத்தையும் இந்தளம் அப்படிங்கிற ஒரு பதிகத்தையும் பாடியிருக்கார் இந்த பண்ணில். பழம்பாட்டில் காந்தாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ சேந்தனார், சோழநாடு, நாங்கூர், இவரும் 4 பதிகம் பாடியிருக்காரு. பாடல் 47 பாடல்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம், திருவீலிமிழலை, திருவாவடுதுறை, திருவிடைக்களி, இவர் மொத்தமாக பஞ்சமத்திலேயே பாடியிருக்காருங்க. 4 பஞ்சமத்தில் பாடியிருக்காரு. அடுத்து பூந்துருத்தி நம்பி, காடவ நம்பி, ஒரு ஊர் பூந்துருத்தி, இவர் 2 பதிகம் பாடியிருக்காங்க. 12 பாடல்கள் ஒரு சிதம்பரம் பற்றி பாடியிருக்காரு. இப்போ இந்த பூந்துருத்தி காடவ நம்பி அப்படிங்கிறது பஞ்சமத்தில் ஒரு பாட்டும், சாளரபாணி இது இவருக்கே உரிய தனித்துவமான பாடல் தாங்க. சாளரபாணி இது அனைத்து இலக்கிய வரலாறுலேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்போ அந்த 2 பண்ணும் இவருக்கு, சாளரபாணிங்கிற பண்ணு தேவாரத்தில் இல்லாமல் இந்த 9ஆம் திருமுறையில் மட்டும் தனித்துவமாக பாடப்பட்ட பண் அப்படின்னு குறிப்பிடப்படுது. காடவர்கோன் நாயனார், அதாவது கண்டராதித்தருக்கு இன்னொரு இப்படியும் அழைக்கிறாங்க, சோழநாடு. இவர் ஒரே ஒரு பதிகம் மட்டும்தான் பாடியிருக்கார். அதில் 10 பாட்டு இருக்குது. அது சிதம்பரத்தை தலமாக கொண்டு பாடப்பட்டது. அது பார்த்திங்கன்னா பஞ்சமம் அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க. ஆனால் ஒரு ஏட்டுச்சோடியில் சாளரபாணி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த குழப்பனால தான் அந்த வகுப்பில் இந்த பண் சரி குழப்பம் ஏற்பட்டுச்சுங்க, சரி பண்ணிட்டோம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா காடவர்கோன் நாயனார் அல்லது கண்டராதித்தர் அப்படிங்கிற அவர் சோழநாடு, ஒரே ஒரு பதிகம், 10 பாடல், சிதம்பரம். அவருடைய பண் பஞ்சமம்.
அடுத்து வேணாட்டடிகள். வேணாடு தென் திருவிதாங்கூர், ஒரே ஒரு பதிகம், 10 பாடல், சிதம்பரம் பற்றியது, புறநீர்மை. இது ஒரே ஒரு இதில் தான் பாடுறாருங்க. புறநீர்மையில் அந்த பதிகத்தை பாடியிருக்காரு. திருவாளி அமுதனார். திருவாளி 4 பதிகம் பாடியிருக்காரு, 42 பாடல். சிதம்பரம் பற்றி தான் பாடியிருக்காரு. இப்போ நட்டராகத்தில் 1, நட்டராகம் 1, பஞ்சமம் 2, இந்தளம் 1. திருவாளி அமுதனார் அவர் 3 பண்களை பயன்படுத்தியிருக்காரு. 1 நட்டராகம், பஞ்சமம், இந்தளம். இதில் பஞ்சமம் அப்படிங்கிறத 2 பதிகங்களில் பாடியிருக்காரு. நான் நட்டராகத்தை பயன்படுத்தினது இவர் தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புருடோத்தம நம்பி 2 பதிகம், 22 பாடல், சிதம்பரம் பற்றியது. பார்த்திங்க அப்படின்னா பஞ்சமம், 2மே பஞ்சமத்தில் பாடியிருக்காரு. அடுத்தாக சேதிராயர், சேதிநாடு 1 பதிகம், 10 பாடல், சிதம்பரம், பஞ்சமம். அடுத்ததாக கரூர் தேவர், கரூர் 10 பதிகம், 105 பாடல். இது 2யும் தனித்தனி ஊர்களாக வாசிச்சிட்டோம், அதை சரி பண்ணிக்கோங்க. தில்லை, ஏன்னா 10 பதிகம் அப்படின்னா 10 தலங்கள் இருக்கும். தில்லை, திருக்கலந்தை ஆதிசேச்சரம், திருக்கலந்தை ஆதிசேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை அல்லது முகத்தலைன்னு சொல்லுவாங்க. திரு அப்படிங்கிறது அது ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லப்படுறது தாங்க. இப்போ முகத்தலைங்கிறது அதனுடைய பேர். திருமுகத்தலை, திரை லோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழபுரம், திருபுவனம், திரு சாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேஸ்வரம், பெரிய கோயிலுங்க, தஞ்சாவூர் பெரிய கோயில், தஞ்சை ராசராஜேஸ்வரம், திருவிடைமருதூர். ஆகிய 10 தலங்கள். இப்போ கரூர் தேவர் பாடியது, பதிகம் பாடிய தலங்களாக தில்லை, திருக்கலந்தை ஆதிசேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோகிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழபுரம், திருபுவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேஸ்வரம், திருவிடைமருதூர். இவருடைய பண்களாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமத்தில் 7 பதிகங்களும், காந்தாரம் 1, புறநீர்மை 2, மொத்தம் 10 பண்கள். இவர் அதாவது 10 பதிகத்தை 3 பண்களில் பாடியிருக்காருங்க. 9ஆம் திருமுறையின் இறுதிப் பகுதி திருப்பல்லாண்டு, சேந்தனாரினுடைய திருப்பல்லாண்டு. கூடுதலாக சில செய்தி சொல்லப்பட்டிருக்குங்க, அப்படியே வாசிக்கும் போதே எழுதிக்கோங்க. இப்போ மொத்த பாடல்கள் பார்த்தோன்னா 301 தாங்க. நம்ம 303 அப்படின்னு கூட கொடுத்துருக்கோம், ஆனால் இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆய்வு நூலில் 301 தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனுடைய பதிகங்கள் 29 ஏற்கனவே எழுதியிருப்பீங்க. திருவிசைப்பா 28, திருப்பல்லாண்டு 1, மொத்தம் 29 பதிகங்கள். பாடியவர்கள் 9 பேர். அப்போ இந்த 9ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள பண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 6 பண்கள் தான். ஏன்னா நம்ம இதில் மெட்டீரியலை வியாழ குறிஞ்சி அதெல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவாரத்தில் இடம்பெறக்கூடிய பண்கள். ஒரு சின்ன குழப்பத்தினால இதில் பிரிண்ட் ஆகிடுச்சு, நம்ம அதையும் கொஞ்சம் கவனிக்காமல் உங்களுக்கு சொல்லிட்டோம். அதனால தான் இதை திரும்பவும் நடத்துகிறோம். ஸோ அப்போ 9ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 6 தான். பஞ்சமம், இந்தளம், புறநீர்மை,
பஞ்சமம், இந்தளம், புறநீர்மை, காந்தாரம், நட்டராகம், சாளரபாணி. இதுதான் தனித்துவமான பண் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ 9ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள பண்கள் மொத்தமே 6 தான். அதில் பஞ்சமம், இந்தளம், புறநீர்மை, காந்தாரம், நட்டராகம், சாளரபாணி. இப்போ தேவாரத்தில் இல்லாத 9ஆம் திருமுறையில் மட்டும் இடம்பெறக்கூடிய தனித்துவமான பண் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சாளரபாணி. இப்போ சாளரபாணிங்கிற பண் தேவாரத்தில் கிடையாது. அது நல்லாவே நினைவில் வச்சுக்கோங்க. பூந்துருத்தி நம்பி காடவ நம்பி தான் இதை பாடுறாருங்க. ஒரே ஒரு பதிகமாக பாடுறாரு. சரிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பஞ்சமம் பாடப்பட்டிருக்குது. அதுவும் பின்னாடி எத்தனைன்னு கொடுத்துருக்கோம் பண் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது. ஸோ அப்போ பஞ்சமம் பாடாதவர் அப்படின்னா வேணாட்டடிகள். ஏன்னா அவர் புறநீர்மை அப்படிங்கிற ஒரே ஒரு பண் மட்டும்தான் பாடினார். அப்போ 9 அடியவர்களில் இந்த பஞ்சமம் அப்படிங்கிற பண் பாடாதவர் வேணாட்டடிகள். நம்ம இது கூட ஒரு கொஷின் வச்சுருந்தோம். அதுக்கு யாருமே சரியாக பழமொழிகள்னு சொல்லி யாருமே பதிலே கொடுக்கலிங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 50 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சமம் அப்படிங்கிறது பழமொழி வச்சு பாடினது அது வேணாட்டடிகள்னு ஒருத்தர் கூட ஆன்சரே பண்ணலைங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வேணாட்டடிகள் அவர் பஞ்சமம் பாடாதவர். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா புறநீர்மை பாடியவர் கரூர் தேவர், வேணாட்டடிகள். ஏன்னா அவர் புறநீர்மை அப்படிங்கிற ஒரே ஒரு பண் மட்டும்தான் பாடினார். இப்போ புறநீர்மை பாடியவர் கரூர் தேவர், வேணாட்டடிகள். நட்டராகம் பாடியவர் திருவாதி ஆவணரார். ஒருவர் மட்டும்தான். இப்படிலாம் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு தெரியலைங்க டீச்சர். ஒரு சின்ன அனுமானம் தான். இது பார்த்தா தான் இதையும் சுற்றி வளைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 9ஆம் திருமுறை நம்ம இதை முடித்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராகவே மைண்டில் செட் ஆயிருங்க. ஏன்னா அதனுடைய முதல் பாடல்களையும் நம்ம ஒவ்வொருத்தர் பாடினதையும் கொடுத்துருக்கோம். ஒரே வரிகள் அல்லது 2-3 சொற்களில். ஸோ அந்த மாதிரி படிச்சிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே உள்ளே பூந்து கேட்க முடியுமா அப்படின்றது தெரியலைங்க. பார்க்கலாங்க. காந்தாரம் பாடியவர் கரூர் தேவர். காந்தாரம் அவர் மட்டும்தான் பாடுறாருங்க. ஏன்னா அவரும் மொத்தம் 3 பண்களை பயன்படுத்தியிருக்காரு. திருவாளி அமுதனாரும் 3 பண்கள். வேறு வேறாக இருக்குது. அப்போ நட்டராகம் பாடியவர் பார்த்தீங்க அப்படின்னா திருவாளி அமுதனார். காந்தாரம் பாடியவர் கரூர் தேவர். இந்தளம் பாடியவர் பார்த்திங்கன்னா திருவாளி அமுதனார், திருமாளிகை தேவர் 2 பேர் பாடுறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமாளிகை தேவர் பாடின அந்த இந்தளமானது ஒரு பழம்பாடல் என்னன்னு சொல்லி பார்த்தோங்க. காந்தாரம் அப்படின்னு இருக்கிறதா பார்த்தோம். ஸோ முரண்பாடுகளை தெரிஞ்சுக்கலாம். அதை கேட்டால் எழுத போகிறவங்க ஆப்ஷனில் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இல்லைன்னா நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாங்க. ஸோ முரண்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம இங்கே இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பழம்பாடல் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு பாட்டில் இருந்திருக்குங்க. அவ்வளோதாங்க. சும்மா ஒரு குறிப்பு தாங்க. இந்தளம் பண்ணில் 9ஆம் திருமுறையில் ஒரே ஒரு பதிகம் தான் உள்ளது. அதனை பாடியவர் திருமாளிகை தேவர் மட்டுமே அப்படின்னு சொல்லுது. அதான் திருக்கோயில் முதலாம் பதிகம். அந்த ஒளி வளர் விளக்கே அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம். இந்த முரண்பாடை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க டீச்சர். ஸோ இப்போ அந்த 5 பண்களையும், ஏன்னா மொத்தம் 6 பண்கள், அதில் சாளரபாணிங்கிறது பூந்துருத்தி காடவ நம்பி பாடினது தனித்துவமான பண். மீதி இருக்கிற அந்த 5ஐயும் பாடியவர் பாடாதவர்னு ஒரு சின்னதாக ஒரு அட்டவணை மாதிரி பிரிச்சிருக்கோம். பதிகங்கள் யார் யார் எத்தனை பதிகம் பாடினாங்கங்கிறது தான் ஒரு பாட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேங்க. அதான் அடை உரு மாளிகை தேவர் 4. சரி, இது எல்லாமே நம்ம அட்டவணையில் கொடுத்துட்டோங்க. ஸோ இதை நீங்கள் எழுதணும்னு இல்லை. நம்ம எங்கேருந்து பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறதுக்காக இப்போ நான் இதை சொல்கிறேங்க. சும்மா காதில் மட்டும் கேட்டுக்கோங்க. குறிப்பு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாங்க.
இப்போ அடைவுறு மாளிகை தேவர் 4, சேந்தர் அன்புறு பல்லாண்டோடு இசைப்பா 3, பல்லாடு ஒன்றோடு இசைப்பா 3, இடமுடைய கருவூரர் 10, வீரின் சிறந்த காடவர் 2, கண்டர் வேணாட்டர் படிப்புகழ் ஒவ்வொன்று, திருவாளி 4, பன்னு புருடோத்தமனர் 2, சேதியார் உடையரு கடைக்காப்பு ஒன்றுக 29. மொத்தம் 21 பதிகங்கள் இந்த பாடலில் சுட்டப்படுது. அடுத்து ஓது செய்யுள் 361 5 அப்படின்னு சொல்லி மொத்தம் 366 அந்த செய்யுள்கள் இடம்பெற்றதாக இந்த பழம்பாட்டில் குறிப்பு இருக்குது. ஆனால் நமக்கு இறுதியாக நம்ம எத்தனை இது கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைத்தது அழிந்ததுன்னு எப்படி வேணால் பொருள் எடுத்துக்கலாங்க. ஸோ அப்போ இறுதியாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னா 301 தான். சில இடங்களில் 303ன்னும் இருக்குது. ஆனால் 301 இறுதி நம்ம நினைவில் வச்சுக்கலாங்க. ஸோ அப்போது அந்த பல செய்யுள் தான் அதான் சொல்லுதுங்க. அடைவுறு மாளிகை தேவர் 4, சேந்தர் அன்புறு பல்லாண்டோடு 1, இசைப்பா 3, இடமுடைய கரூரர் 10, வீரின் சிறந்த காடவர் 2, கண்டர் வேணாட்டர் படிப்புகழ் ஒவ்வொன்று, திருவாளி 4, பன்னு புருடோத்தமனர் 2, சேதிராயர் உடையரு கடைக்காப்பு ஒன்றுக 29. ஓது செய்யுள் 361 5 சொல்கிறாங்க. இப்போ 361 கூட்டல் 5 மேலேயே கொடுத்துருக்குங்க. 366ன்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்கு கிடைச்சது 301 தாங்க. அந்த பாட்டு ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்குங்க. இந்த பாட்டு இவ்வளோ தான் விளக்கம் சொல்லுதுங்க. நம்ம இதை கடந்து போகலாங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம நம்பர்ஸாகவே அட்டவணைப்படுத்தியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தா பண். அந்த பாட்டையே பிரித்து வச்சுருக்கேங்க. 5உடன் நால்வரும் உரைத்த திருக்கடை காப்பிற் பண். இப்போ 5உடன் 4 என்னதுங்க? 5 கூட்டல் 4 9 பேர் உரைத்த அந்த திருக்கடை காப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய பண்கள் என்ன அப்படிங்கிறதான் பாருங்கள். அறையின் அப்படின்னா சொல்கிறதுன்னு அர்த்தம். அறையின் மாளிகை தேவர் 4ல் 1 இந்தளம். ஏன்னா அவர் மொத்தம் 4 பதிகம் பாடியிருக்கிறதா பார்த்தங்க. 4ல் 1 இந்தளம். முந்து கருவூரர் 10ல் 2 புறநீர்மை மொழிந்திடும் காந்தாரம் 1. அப்போ இங்கே 3க்கு பண் சொல்லியாச்சுங்க. புறநீர்மை 2 காந்தாரம் 1 சொல்லிடுச்சுங்க. காடவர்கோன் 2ன் நந்தலில் சாளரபாணி அதை சொல்கிறாங்க. ஏன்னா காடவர்கோன்னா கண்டராதித்தர். இங்கே தான் இதனால தான் குழப்பம் ஏற்படுச்சுங்க. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா 2ல் நந்தலி அவர், ஏன்னா அவர் 1 தான் பாடியிருக்காருங்க. சாளரபாணி 1. அடுத்து வேணாட்டடிகள் நவின்றது 1 புறநீர்மை. திருவாளி அமுதனார் பந்தமர சொல் 4ல் 1 நட்டராகம் பகர்ந்திடின் 1 இந்தளம். இப்போ திருவாளி அமுதனார் நட்டராகம்னு 1 பாடியிருக்காருங்க. இந்தளத்தில் 1 பாடினதாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா மற்றவையும் பஞ்சமமே. அப்போ இது மேலே சுட்டி காட்டப்பட்ட அந்த புறநீர்மை இந்தளம் நட்டராகம் இதை தவிர மற்றது எல்லாம் மீதமுள்ள அனைத்து என்னதுங்க பஞ்சம பண்ணில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த பழம்பாடல். அதான் 5உடன் 4 உரைத்த திருக்கடை காப்பிற்பன். அறையின் மாளிகை தேவர் 4ல் 1 இந்தளம். முந்து கருவூரர் 10ல் 2 புறநீர்மை மொழிந்திடு காந்தாரம் 1. காடவர்கோன் 2ன் நந்தலில் சாளரபாணி 1. வேணாட்டடிகள் நவிந்ததொன்று புறநீர்மை இருவாளி சொல்கிறேன். திருவாளி அமுதனார் பந்தமர சொல் 4ல் 1 நட்டராகம் பகிர்ந்திடின் 1 ஈந்தளம். அது இந்தளத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. மற்றவையும் பஞ்சமமே. மொத்தமாக இந்த 9ஆம் திருமுறையில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமத்தில் 21 பதிகங்கள் பாடப்பட்டிருக்குங்க. அதிகமாக பதிகம் 9ஆம் திருமுறையில் பஞ்சமம் அப்படிங்கிறதான் 21 தலங்கள் பாடப்படுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தளம் 2 பதிகம்,
புறநீர்மை 3, மற்றவை 1. மற்றவைன்னா என்ன இருக்குங்க? காந்தாரம், நட்டராகம், சாளரபாணி. மொத்தமாக 21 பதிகம். இப்போ 9ஆம் திருமுறையில் இடம்பெறக்கூடிய காந்தார பதிகங்கள் சாதாரணமான ஒரு வினா கேட்டுடலாங்க. கேட்கக்கூடாதுன்னா கிடையாதுங்க. அல்லது 9ஆம் திருமுறையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பண்கள் பஞ்சமம் எண்ணிக்கையில் கேட்டாலும் செய்தியாக கேட்டாலும் எழுதலாங்க. நம்ம இப்போ இனிமேல் படிக்க போகிறத முடிஞ்சளவு கூற்று காரணங்கள் சில செய்திகள்லாம் நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். அதுதான் நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிடுங்க. ஸோ கூற்று காரணமும் நீங்கள் படிக்கும்போதே மெட்டீரியலை கூற்று காரணமாகவும் சேர்த்தே படிச்சுக்கலாங்க. இப்போ திருவிசைப்பாவினுடைய தலங்கள் பார்க்குறாங்க. இது மொத்தம் 14 தலங்கள் இதில் இடம்பெற்றிருக்குதுங்க. இந்த 14 தலங்களும் நம்ம மேலேயே கொடுத்துருப்போங்க, யார் எங்கே பாடினாங்கன்னு. ஸோ இதை சும்மா அப்படியே வாசிச்சுட்டு கலந்து போகலாங்க, திரும்ப எழுத தேவையில்லை. இப்போ கங்கை கொண்ட சோலைச்சரம் கோயில் பதிகம்னு சொல்லுவாங்க. கோயில் அப்படின்னா தில்லை சிதம்பரத்தை மட்டும்தான் குறிப்பிடுதுங்க. அடுத்து கலந்தை ஆதி தேச்சரம், திரு கோட்டூர் மணியம்பலம், இதெல்லாமே இவர் பாடியிருப்பார் கரூரர். தஞ்சை ராசராசேச்சரம், திரைலோகிய சுந்தரம், திருச்சாட்டியக்குடி, திருமுகத்தலை, திருவிடைக்களி, திருப்புவனம், திருவிடைமருதூர், திருவாரூர், திருவீலிமிழலை, திருவாவடுதுறை. இப்போ அதிகமான தலங்கள் தில்லையில் தான் பாடப்பட்டிருக்கோம். அது நம்ம அந்த அட்டவணையில் வரிசைப்படுத்தி ஆல்ரெடி நீங்களும் எழுதியிருக்கீங்க. ஸோ அதை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ தேவார பாடப்பெறாத 9ஆம் திருமுறையில் மட்டும் பாடப்பெற்ற தலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8. அந்த 8 இது பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணையிலேயே கூட நீங்கள் குறிச்சிக்கலாங்க. இதெல்லாம் என்னதுங்க, இந்த 8 தலங்களும் தேவாரத்தில் பாடப்பெறலை. ஏன்னா இந்த 12 திருமுறைகளில் தேவாரம் அப்படிங்கிறது முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுது. அப்போ அதில் பாடப்பெறாத தலங்களை கூட இந்த 9ஆம் திருமுறையில் இந்த ஆசிரியர்கள் 9 பேரும் பாடியிருக்காங்க. அதில் கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது சோழேச்சரம், அடுத்து திருக்கலந்தை ஆதிசேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரலோகிய சுந்தரம், திரு சாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேஸ்வரம், திருவிடைக்களி. இதில் பார்த்திங்கன்னா கரூர் தேவர் பாடியது பெரும்பகுதி இங்கே வந்துருச்சுங்க. ஆகிய 8 பகுதிகளும் இந்த 8 தலங்களும் எங்கே பாடப்படலை அப்படின்னா தேவாரத்தில் பாடப்படவில்லை. ஸோ இதை நினைவில் வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் ஒரு 10 சென்டென்ஸ் வரும், எழுதிக்கோங்க டீச்சர். அப்போ இந்த இசைப்பா 28, ஏன்னா மொத்தம் 29 பகுதியில் இசைப்பா 1, திருப்பல்லாண்டு 1 பார்த்தா அந்த பதிகங்களில் 7 பதிகங்கள் அந்தாதியாக அமைஞ்சது. அல்லது அகத்துறை அந்தாதியாக அமைக்கப்பட்ட பதிகங்கள் 7. ஏன்னா அந்தாதி அமைப்புங்கிறது தேவாரத்தில் இல்லாத ஒன்று. ஆனால் சுந்தரர் ஒன்று பாடியிருக்காரு. அதை விட ஒரு கொஷின் நம்ம வச்சோம். அந்த கொஷின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் சரியாக பதில் அடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியல அப்படின்னா அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ கடந்து போகணும், படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அப்போ 7 பதிகங்கள் அந்தாதியாக அமைந்தவை. எதுலைங்க? 9ஆம் திருமுறையில். அதில் சேந்தனார், கரூர் தேவர், திருவாளி அமுதனார், பூந்துருத்தி காடவ நம்பி. ஸோ புருடோத்த நம்பிக்கும் பூந்துருத்தி நம்பின்னு கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது டீச்சர், ரெண்டும் வேறு. ஸோ எல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. பூந்துருத்தி காடவ நம்பி, சேதிராயர் ஆகிய இந்த 5 பேரும் தங்களுடைய பதிகங்களில் அந்தாதி அமைப்பை கையாண்டிருக்கிறாங்க. சேந்தனார் 1,
கரூர் தேவர் 1, திருவாலி அமுதனார் 2 பதிகம், பூந்துருத்தி காடவ நம்பி 2 பதிகம், சேதிராயர் 1. அந்தாதி அமைப்புங்கிறது தேவாரத்தில் இல்லை. ஆனால் சம்பந்தர் பதிகம் 1 மட்டும் தேவாரத்தில் இருக்குங்க. அதாவது அந்தாதியாக அமைப்பை யார் பாடியிருக்காங்க? இப்போ தேவாரத்தில் அந்தாதி பாடியவர்கள் அப்படின்னு கேட்கலாங்க. தேவாரத்தில் அந்தாதி அமைப்பு இருக்குது, அதாவது சரியா தவறு கூற்றுல. ஏன்னா நம்ம தேவாரத்தில் அந்தாதி அமைப்பு இல்லைன்னு காமனாக கடந்து போயிடுவோங்க. ஆனால் சம்பந்தர் பதிகம் 1 மட்டும் அந்தாதியாக இருக்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ காரைக்கால் அம்மையாரனுடைய பிரபந்தங்களும் அந்தாதி அமைப்பில் இருக்குதுங்க. அது ஒரு செய்தி. அடுத்ததாங்க சார், பாதாதி கேசமாக பாடிய பதிகங்கள் 9ஆம் திருமுறையில் 2. ஏன்னா பாதத்திலிருந்து மேலே முடிவரையிலும் பாடக்கூடிய பதிகங்கள். சரியாப்பா, அந்த அமைப்பு பாதாதிகேசம்னு சொல்கிறாங்க. அது மொத்தம் 2. திருவாலி அமுதனாரும் திருமாளிகை தேவரும் அப்படி பாடியிருக்காங்க. தேவாரத்தில் அப்பர் திருஞான சம்பந்தர் என்னென்னா கேசாதிபாதமாக ஒரு பதிகம் பாடுறார். ஏன்னா தெய்வத்திற்கு பாதாதிகேசமாகவும் மக்கள் சிறந்தவருக்கு என்னதுங்க கேசாதிபாதமாகவும் பாடுவது மரபாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு. ஸோ அப்போது பாதாதிகேசமாக மரபோட திருவாலி அமுதனாரும் திருமாளிகை தேவரும் அதெல்லாம் ஒரு பதிகங்கள் பாடியிருக்காங்க. அப்பர் சுவாமி கேசாதிபாதமாக ஒரு பதிகம் பாடினார். 4000 திவ்ய பிரபந்தத்திலும் இந்த பாதாதிகேசம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 9ஆம் திருமுறையை பாடியவர்கள் 9 பேர். 9ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள பதிகங்கள் 29, 301 பாடல். 9 பாடிய பாடல்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அதுதான் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, சேந்தனாரனுடைய திருப்பல்லாண்டு. திருவிசைப்பா 28 பதிகங்களாகவும் திருப்பல்லாண்டு 1 மொத்தம் 29 பதிகங்கள் 9ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்குது. இப்போ 9ஆம் திருமுறையில் மிகுதியாக பாடப்பட்ட தலம் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம். இது 16 பதிகங்கள். ஸோ ஒரு சிலது ரிப்பீட்டாக வரும், நீங்கள் அதை எழுதிக்கோங்க, இல்லை அப்படின்னா அதை கடந்து வந்துடுங்க. ஸோ 2 பேர் புதுசாக வந்திருக்கீங்க, அவங்களுக்காக அப்படியே வாசிக்கிறேங்க. 9ஆம் திருமுறைக்கு மற்றொரு பெயர் இசைப்பா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பண் அமைத்து பாடுறதுனால எனத்தெல்லாம் இசைப்பா அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மன்னர் மரபை சார்ந்த அடியார்கள் 3. மன்னர் மரபை சார்ந்த அடியார்கள் 3. கண்டராதித்தர், வேணாட்டடிகள், சேதிராயர். சுந்தரரை பற்றி தம் பாடலில் பாடிய அடியார் பார்த்தோன்னா திருவாலி அமுதனார். சுந்தரரை பற்றி தம் பாடலில் பாடிய அடியார் திருவாலி அமுதனார். தில்லையில் ஓடாது நின்ற தேரை ஓட பதிகம் பாடியவர் சேந்தனார். திருமலிசை தேவர் அல்லது திருமாளிகை தேவர் 2 ஒன்று தான் டீச்சர், குழப்பம் வேணாம். சேந்தனாரும் திருமாளிகை தேவரும் தில்லையில் ஓடாது நின்ற தேரை ஓட பதிகம் பாடியிருக்காங்க. மயிலை மறைவள வாலி என தம்மை கூறிக்கொண்டவர் திருவாலி அமுதனார். எப்பயும் நம்ம குழப்பம் என்னன்னா திருமாளிகை தேவருக்கும் திருவாலி அமுதனாருக்கும் குழப்பம் வருங்க. புருடோத்தம நம்பிக்கும் பூந்துருத்தி காடவ நம்பிக்கும் குழப்பம் வந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாகவே படிச்சுக்கணுங்க. அடுத்து பாருங்க, மாசிலா மறைவள ஓதும் நாவன்வன் அப்படின்னு தம்மைத்தாமே அழைத்து கொண்டவர் புருடோத்தம நம்பி. மதில் மேல் உள்ள நந்திகளுக்கு உயிரூட்டியும் வெந்த பயிற்றை முளைக்கச் செய்தும் பயிற்றை முளைக்கச் செய்தும் பிணத்தை நடக்கச் செய்தும் அற்புதம் நிகழ்த்தியவர் திருமாளிகை தேவர். பல மொழிகளை தம் பாடலில் பயன்படுத்தியவர் வேணாட்டடிகள்.
அவர் ஏதாவது ஒரு பழமொழி அவருடைய இதில் வச்சுருப்பாங்க. வேணாட்டடிகள். தஞ்சை பெரிய கோயில் சிவலிங்கம் சரியாக நிறுவுவதற்கு தமது சித்து சக்தியால் மூலம் உதவி செய்தவர் கரூர் தேவர். விறகு விற்ற ஊதியம் கொண்டு தினமும் ஒரு சிவனடியாரை உண்பித்து வந்தவர் பார்த்தீங்கன்னா சேந்தனார். தென் திருவிதாங்கூர் அரசராக இருந்தவர் வேணாட்டடிகள். பிற பதிகம், அதாவது தேவாரம் மற்றும் மற்ற பதிகங்களில் இல்லாத அந்த சாளரபாணி பண்ணை தம் பதிகத்தில் பாடியவர் பூந்துருத்தி நம்பி காடவ நம்பி. பூந்துருத்தி காட நம்பி அவர் மட்டுமே இந்த சாளரபாணிங்கிற பண்ணை பயன்படுத்தியிருக்கிறதா பார்த்தங்க. திருவாதிரையில் களி செய்து முதலில் படைத்தவர் சேந்தனார். முருகனை பற்றி பாடிய அடியார் சேந்தனார். இது அவருடைய இடத்துல கொடுத்துருப்போங்க, எந்த பதிக முருகனை பற்றி பாடினார்னு பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2 பேர். பாதாதிகேசமாக இரண்டனை வர்ணனை செய்து பாடியவர் திருவாலி அமுதனார். இன்னொருத்தர் மேலே சொன்னோம். அடுத்து 9ஆம் திருமுறையில் மிகுதியான இடம்பெற்ற தலம் சிதம்பரம். இதுவும் மீண்டும் வந்திருக்கு. திருமாளிகை தேவர். திருவிசைப்பா, ஏன்னா மொத்தம் 28 பதிகங்கள் திருவிசைப்பா அப்படின்னு சொல்லப்படுது. அதில் பாடிய முதலமானவராக திருமாளிகை தேவர் சொல்கிறாங்க. இவர் பாடியது 4 பதிகம். டீச்சர் இதெல்லாம் நம்ம அட்டவணையிலேயே சொல்லியிருக்கோம், ஸோ எழுத தேவையில்லைங்க. இப்போ பஞ்சமம் 3, காந்தாரம் 1. ஆனால் என்னதுங்க, இந்தளம் இதான் மாற்றினாங்க. ஏன்னா சில பழம் பாட்டில் காந்தாரம் அப்படின்னு இருக்குது. ஆனால் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா பதிப்பிச்சது பார்த்தோம் அப்படின்னா இந்தளப்பன் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல குழப்பமானதான். இந்த வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒளிவளர் விளக்கே அப்படிங்கிறது பஞ்சமம். அதிசயம் ஆவது. டீச்சர் இது வந்து புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்காக. பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு பதிகத்தினுடைய முதல் வரிகள் தான் அந்த பதிகத்தினுடைய தலைப்பாக இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஒளிவளர் விளக்கே அப்படின்னு வந்தது அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நம்ம திருமாளிகை தேவரை எழுதுகிறோம். ஏன்னா இந்த வகுப்பு அப்படிங்கிறது தேர்வுக்கான அந்த பதிலை நம்ம செலக்ட் பண்ணுற மட்டுமே உரிய வகுப்புங்க. ஸோ மொத்த பக்தி இலக்கியங்களை முழுமையாக நம்மளால் கட்டாயமாக இங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த 2 சொல் 3 சொல் இருக்கிறது எல்லாம் அந்த பதிகத்தினுடைய முதல் பாடலினுடைய முதல் வரி. ஸோ இது இல்லாமல் கேட்க முடியாது. ஸோ அதனால் நம்ம அந்த 2 வார்த்தைகளாக நிமோனிக்ஸை நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இப்படி நம்ம வச்சுருக்கோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒளிவளர் விளக்கே அப்படிங்கிறது பஞ்சமம். அதிசயம் ஆவது பஞ்சமம். பவள கோல குன்றமே அப்படிங்கிற அந்த தொடக்க வரிகள்லாம் இது 10 பாட்டு கொண்டது. இது 12 பாடல்கள்ங்க. பார்த்தோன்னா இது 11 பாடல். இணையடியார் திருவடி. இப்போ முதல் 3 பதிகங்கள், அதாவது 34 பாடல் பஞ்சமத்திலையும் இந்த காந்தாரம் அல்லது இந்தளம்னு சொல்லப்படுதுங்க. 11 பாடல் பாடப்பட்டிருக்கு. மதிலில் இருந்த நந்தியை உயிர் பெறச் செய்தார். இறந்தவரை உயிர்ப்பித்து நடக்கச் செய்தார். அது யாருன்னா விநாயக கடவுளை துணையாக கொண்டு சித்தரின் கமண்டலத்தில், அதாவது கொங்கண சித்தரனுடைய கமண்டலத்தில் வற்றாத நீரை வற்றச் செய்தார். காற்றில் மிதந்து வந்த அந்த தீர்த்த குடம் வெந்த பயிரை முளைக்கச் செய்தவர். சேந்தனாரும் இவரும் திருவீழிமிழையில் ஓடாதிருந்த தேரை வடமின்றி ஓடச் செய்தனர். எரியும் பிணத்தின் புகை நறுமணம் கமலச் செய்தார். இது அவருடைய முதல் பாடலுங்க. அதான் குறைவளர் மதியம் குளவிய சடையாய். சும்மா இறைவனுடைய தோற்றத்தை வர்ணிப்பதே சிவனடியாரனுடைய
வர்ணனைத்துவமாக இருந்தது. இல்லை புறஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனே சொல்லி பாடுறாருங்க. அதாவது புறஞ்சமயத்தை வந்து சாடுறாரு. சமணம் புத்தம் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாரு சேந்தனார். 4 பதிகம் 47 பாடல் 4மே பஞ்சமத்தில் பாடியிருக்காரு. இப்போ திருவிசைப்பா 3 பதிகமாகவும் திருப்பல்லாண்டு 1 இது 13 பாடலை கொண்டது. திருவிசைப்பா வந்து பார்த்திங்கன்னா 11 12 11 ஆகிய பாடல்களை கொண்டு 34 பாடல்களை பெற்றிருக்குது. ஒரு மொத்தம் 47 பாடல் பாடியிருக்கார். பன்னிரு திருமுறைகள் மிக குறைந்த பாடல்களை கொண்ட பதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பல்லாண்டு. இவர் பாடல் தான் திருவிசைப்பா 3. சரிங்க. திருவீழிமிழலை பதிகத்தம் அந்த 3ங்க. திருவிசைப்பா திருவீழிமிழலை பதிகம், திருஆவடுதுறை பதிகம் இல்லை திருவாவடுதுறை அப்படின்னும் சொல்லப்படுது. திருஆவடுதுறை பதிகம், திருவிடைக்களி பதிகம். அவருடைய பதிகங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவிசைப்பா பதிகமாக 3 பதிகங்களினுடைய முதல் வரிகள் தான் இங்கே வச்சுருக்கோம். ஏகநாயகனை இமையவருக்கரசை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பதிகமும் அதில் 11 பாடல் இடம்பெற்றிருக்குது. மயிலாடும் துறைவாரடு தண்டுரை அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம் இது 12 பாடல்களை கொண்டது. இது இந்த திரு ஆவடுதுறை பதிகம் தான் இந்த 2ஆவதாக கொடுத்துருக்கோம். மாலும் மனம் தந்து என் கையில் சங்கம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம் இதில் 11 பாடல் இடம்பெற்றிருக்குது. மூன்றாவது பதிகம் திருவிடைக்களி. இதில் முதல் பதிகம் இங்கே இருக்குங்க. இப்போ இந்த திருவிடைக்களி பதிகத்தில் தான் முருகன் மீது பாடப்பட்டிருக்காரு. அந்த பாட்டையும் கொடுத்துருப்போம் பின்னாடி பாருங்கள். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் படிக்காசு பெற்ற செய்தியை பாடிய பதிகம் திருவீழிமிழலை. யாருங்க? சேந்தனார் பாடுறாருங்க. மண்ணுக தில்லை வளர்நகம் பக்தர் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்த புவனி எல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமை கோன் எங்கள் சொல்லி பாடுறார். இதுதான் திருப்பல்லாண்டினுடைய சேந்தனாரினுடைய முதல் பாடலுங்க. அதுக்காக நம்ம அதை இங்கே வச்சுருக்கோம். கற்றவர் விளங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை. இது சிறந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த பாட்டு. அது மட்டும் நீங்கள் ஒரு லைன் எழுதிக்கிட்டாலே போதுமானதாங்க. மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை. இப்போ திருவீழிமிழலையில் வீற்றிருக்கக்கூடிய சிவனை கண்டு நான் கண்குளிர பார்க்குறேன் சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ கற்றவர் விளங்கும் கற்பக கனியை இது வந்து திருவிசைப்பா திருவீழிமிழலையில் முக்கியமான பாடலாக பார்க்கப்படுது. அதனால் நாம் இங்கே வச்சுருக்கோம். இது இருக்காது. இதை மட்டும் ஆல்ரெடி முன்னாடியே எழுதியிருப்பீங்க. எழுதாதவங்க எழுதிக்கோங்க. எப்பயுமே இந்த ஒரு வரி எழுதுனா போதுங்க. அதே மாதிரியே வரிகள் இன்னொருத்தர் பாடுறது கிடையாது. ஸோ மொத்த பாடல்களையும் நம்மளால் நினைவுலையும் வச்சுக்க முடியாது. நிமோனிக்ஸ் மாதிரி நீங்கள் சார்ட் மாதிரி போட்டிங்கன்னா இந்த 9ஆம் திருமுறையை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது பார்க்க வேண்டியது இந்த பாடல் வரிகளாகத்தான் இருக்கும். அடுத்து பாருங்க. பாடலங்கார பரிசில் காசருளிய பழுத்த செந்தமிழ் மலர் சூடி. என்ன சொல்கிறோம்? இந்த திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் படிக்காசு கொடுத்த செய்தியை பாடிய பதிகம்தான் இந்த திருவீழிமிழலை. இது பஞ்சம பண்ணில் பாடியிருக்காங்க சேந்தனானுடைய திருவிசைப்பா. இப்போ இதில் தான் சொல்கிறாங்க,
காசருளியது. அது எதுக்குங்க? பாட்டு பாடிட்டு அவங்க வந்து காசு வாங்கிட்டு போகிறாங்க. மக்களினுடைய வறுமையை போக்குவதற்காக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பஞ்சகாலத்தின் போது சிவபெருமானிடம் காசு பெறுறாருங்க. அப்போ அந்த செய்தியை வந்து சேந்தனார் வந்து திருவீழிமிழலை பதிகத்தில் பாடியிருக்கார். அதுதான் இங்கே செய்திங்க. கரூர் தேவர் பெரிய கோயிலில் லிங்க பிரசித்தை செய்தார். ஒரு பாடிய பதிகம் 110, இதில் 105 பாடல்கள், சில இடங்கள் 103 இருக்குது. ஒரு பாடிய திருத்தலங்கள் 10. இதுவும் நம்ம முன்னாடியே அட்டவணையிலேயே கொடுத்துருக்கோம் டீச்சர். தில்லை, அதாவது சிதம்பரம், திருக்கலந்தை ஆதிதேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோகிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழீச்சரம் அல்லது சோழபுரம்னு சொல்லுவாங்க, திருபுவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை, ராஜராஜேஸ்வரம், தஞ்சை பெரிய கோயில், அடுத்து திருவிடைமருதூர். இப்போயே உங்களுக்கு இது கட்டாயம் நினைவில் வந்திருக்கணுங்க. இதுவரை நம்ம 3 இடங்கள் இதை வந்து ரிப்பீட்டாக வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ கரூர் தேவர் பாடிய அந்த 10 தலங்களும் நமக்கு நினைவில் இருக்கும். திருபுவனம் மட்டும் பாண்டிய நாடு, மற்றவை எல்லாம் சோழ நாடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனாலுமே சரி இருக்காது, இந்த பாட்டு நம்ம தேவையில்லைங்க, சும்மா கவனிச்சுக்கோங்க. இதில் என்னென்னா, இந்த தனியனே உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனே அப்படின்னு யார் சொல்கிறார் அப்படின்னா கரூர் தேவர் சொல்கிறார். இப்போ சிவபெருமானை இந்த தனியனே உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனே சாட்டிய குடியார் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவனை பாடுறார். அதாவது எல்லாம் பெரிய பெரிய கோவில்களாக கற்கோவில்கள் கட்டும் பொழுது உள்ளத்தில் கோயில் கொண்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ள அந்த என்னதுங்க இறைவன் வரக்கூடிய ஆற்றலுடைய இறைவனானவன் சிவன் அப்படின்னு சொல்லி பாடுறார். அதுதான் இப்போ தனியனே உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனே அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா இங்கே சிவனை சொல்கிறாங்க. நம்ம தனியனே உள்ளம் கொண்டருளும் கோயில் சைவனே, ஏழை அடியவர்களுடைய நெஞ்சத்தில் நீ உனக்கான கருவறை கோயிலாக மாற்றிக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதுதான் செய்திக்க. பூந்துருத்தி காடவ நம்பி ஒரு திருவாரூர் பதிகம், தில்லையத்தில் திருவாரூரையும் பாடியிருக்காரு. மொத்தம் 12 பாடல்கள். இதில் பார்த்தீங்கன்னா சாளரபாணி பாடியவர் இந்த பூந்துருத்தி நம்பி காட நம்பி தான். திருவாரூர் பதிகம் பஞ்சமத்திலையும். என் மொத்த பாடலே 12 தாங்க. அதில் வந்து 2 பாடல் தான் கிடைச்சிருக்கு. அதான் பாருங்கள், கைக்குவான் முத்து சரி வளையாரும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் இது. வந்து திருவாரூர் பதிகம் பஞ்சமத்தில் பாடியிருக்காரு. இதில் 2 பாட்டு தான் கிடச்சிருக்கு. அடுத்து தில்லைன்னா சிதம்பரம். இதில் தான் சாளரபாணிப்பன் முத்து வைர மணி மாணிக்க மாலைகள் வச்சுக்கோங்க. இதில் 10 பாடல்கள். சரி, இது இன்னும் உள்ளே போனோம் டீப்பானா அது ஒவ்வொருத்தர் என்னென்ன செய்தியை சொன்னாங்க, எந்த அரசரை பாடினாங்க அப்படிலாம் வருதுங்க. பட் எவ்வளோ விஷயங்களை நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுங்க. அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்னாலும் நான் வினாவில் வச்சுருவேங்க. நீங்கள் அந்த வித்தியாசமான வினாக்கள் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வினாவுக்கான பதிலையும் வினாவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானதாக இருக்கும். கண்டராதித்தர், கோழிவேந்தன், செம்பியன், செங்கோல் வேந்தன்லாம் சொல்லப்படுறாருங்க. இவர் கண்டராதித்தர் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தங்க, அட்டவணையிலேயே கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேங்க. காடவர், கோன் நாயனார். முதலாம் பராந்தகன் சோழனின் 2வது மகன். பத்திலே வந்து நான் அந்த நடராசர் பதிகம் பாடினார். ஒரே ஒரு பதிகம் மட்டும்தான் பாடிருக்காரு. 10 பாடலுங்க. மின்னார் உருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து
நின்றது போலும் என்னா தென்னா என்று வண்டு பாடும் தென் தில்லை அம்பலத்துள், அதான் தென்றில்லை அம்பலத்துள் எனமுற. அதாவது அந்த பொற்கூரை வேய்ந்த அந்த தில்லை அம்பலத்தினுடைய அழகை பாடுறாருங்க. இந்த மன்னர் மறந்துடுச்சுங்க. இப்போ பொற்கூரை தில்லையினுடைய பொற்கூரை அந்த அழகை பாடினது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டராதித்தர். அதாவது காடவர்கோன் நாயனார் சொல்லப்படக்கூடிய கண்டராதித்தர். இதுதான் சில ஏடுகளில் சாளர பாணின்னு வந்துருச்சுங்க. பாணி சாளர பாணி பண் அப்படின்னு வந்துருச்சு. அதனால தான் குழப்பான இது பஞ்சமம் அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகிருக்குங்க இப்போ இருக்க புத்தகத்தில். அடுத்து வேணாட்டடிகள். பத்தரடி தொண்டன் அப்படின்னு தன்னைத்தானே கூறிக்கொள்கிறார். இவர் பாடின பண் புறநீர்மை, பாடப்பட்ட தலம் சிதம்பரம். ஒரே ஒரு பதிகம் தான் பாடியிருக்காரு. இதுவும் அட்டவணையில் இருக்குது. இவரது பாடல்களில் பழமொழிகள் பயின்று வருது. அடுத்து இன்னொரு செய்தி இருக்காது பாருங்க. இறைவன்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி பாடுவாருங்க இவர் மட்டும்தான். இது முக்கியமானது. இறைவனிடம் நேரடியாக அந்த நேர்முகமாக உரையாடுவது போல் பாடல் பாடிய அடியார் பார்த்தோன்னா இந்த வேணாட்டடிகள் பாருங்க. துச்சன செய்திடினும் பொறுப்பரன்றோ, இதான் அந்த பழமொழியாக சொல்லப்படுது. அதான் தன் வேலைக்காரன் ஏதாவது தகுதியற்ற செஞ்சாலும் அதை வந்து பொறுத்து கொள்வார் ஆளுகப்பர். அதாவது வேலைக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த ஆளுகப்பர் சொல்கிறான். ஓனர் சொல்லுவோம் முதலாளி ஆளுகப்பர். இந்த மாதிரி பாடல் தான் வருங்க. அதனால் இது பழமொழிகள் பயின்று வருது. நேராக பேசுகிற மாதிரியே இருக்குங்க. இந்த பாட்டு நம்ம அங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருவாலி அமுதனார் 4 பதிகம் 42 அந்த இசை பாக்கள். இதில் பண் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அங்கேயே கொடுத்துருக்கோம் டீச்சர், தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சமம் 2, நட்டராகம் 1, இந்தளம் 1. பாடிய தலம் வந்து சிதம்பரம். முதல் பதிகம் பார்த்திங்கன்னா மையல் மாதொரு கூரன் மால்விடை ஏரி 11 பாடல். இப்போ இதுவும் இவரையும் நம்ம என்னென்னா திருவாலி அமுதனார் தான் பாதாதிகேசமாக பாடியிருக்காருங்க. மையல் முதல் பதிகம். இன்னும் 2 பேர் தான் இருக்குது, முடிச்சிடலாம் டீச்சர். மையல் மாதொரு கூரன் மால்விடை ஏரி எழுதிக்கோங்க டீச்சர். இப்போ இந்த பதிகம்தான் இவர் வந்து என்ன செஞ்சுருக்காருங்க, பாதாதிகேசமாய் பாடியிருக்கார் பஞ்சமத்தில். இந்த ராகம் எல்லாமே அங்கேயே வந்துருச்சுங்க. பதிகம் கொடுத்து என்ன ராகம்லாம் கேட்க மாட்டாங்க, அவ்வளோ டீப்பாக கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. அடுத்து பாருங்கள் 2ஆம் பதிகம். பவளமால் வரையை பனி படர்ந்தனை தோர். பவளமால் வரையை பனி படர்ந்தனையதோர் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம். ஒரு 5 நிமிஷம் தான், முடிச்சுக்கலாங்க. பவளமால் வரையை பனி படர்ந்தனையதோர் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம். இது நட்டராகத்தில் பாடப்பட்டது. 3ஆம் பதிகம். அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம். டீச்சர் இந்த வரிகள்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப அவங்கள சார்ந்து 9ஆம் திருமுறை ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படியே அதில் அந்த வரிகள்லாம் யார் யார் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாயம் நமக்கு ரொம்ப எளிமையானது தாங்க. முதல் முறையாக பார்க்கும்போது தான் மலைப்பாக இருக்கும். அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகம். இந்தளம் பாடப்பட்டிருக்குது. 4ஆம் பதிகம். கோலமலர் நெடுங்கண் செங்கனிவாய் பவள குன்றம் அப்படின்னு தொடங்கக்கூடியது. இதில் வந்து நடனத்தை வர்ணிக்கிறாருங்க. இதில் 2 பேர் நடனம் பற்றி பாடுறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து திருவாலி அமுதனார். அடுத்து புருடோத்தம நம்பி. பாதிய படிகம் 2, சிதம்பரம், பண் பஞ்சமம்.
பாரணி நறுமலர் வானவர் வேண்ட. இதுதான் கீழே கொடுத்துருங்க டீச்சர். இப்போ வாரணி நறுமலர் வானவர் வேண்ட புருடோத்தம நம்பி. அவ்வளோதான், நிமோனிக்ஸ் தாங்க. நீங்கள் வேறு எதையுமே யோசிக்க வேணாம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாரணி நறுமலர் தூவிய வானவர் வணங்கி நின்றேத்தும் சிற்றம்பலத்தாடி. ஆடி சொல்கிற நடந்த சிற்றம்பலத்தாடி சொல்கிறாரு. அதை தில்லை சிவபெருமானுடைய அழகையும் ஆடலையும் திருவிழா சிறப்புகளையும் சொல்லக்கூடியதான் இதாங்க. வாரணி நறுமலர் தூவி வானவர் வணங்கினின் ரேத்தும் சிற்றம்பலத்தாடி. சரி, அதுக்கு விளக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை டீச்சர். இந்த பாட்டு வந்தது அப்படின்னா புருடோத்தம நம்பி 9ஆம் திருமுறை, அவ்வளோதாங்க. அடுத்து வானவர் வேண்ட பல் அசுரர் முப்புறம் ஆன விரியூட்டி அண்ணலர். அதான் அவர் என்னருங்க, அந்த முப்புறம் இருக்கிற அசுரர்களுடைய அந்த 3 கோட்டையை எரித்ததை பற்றி பாடுறாங்க. இப்போ மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்தது, ராவணனுடைய வரலாறு. இப்போ ராவணனுடைய வரலாறு பாடியவர்னு கேட்டோம் அப்படின்னா புருடோத்தம நம்பி 9ஆம் திருமுறையில் பாடுறாருங்க. சேதிராயர் சேதியர் கோன் அப்படின்னு தன்னைத்தானே கூறுகிறாருங்க. சேதி நாட்டை ஆண்ட குறுநில மன்னர் சுந்தரமூர்த்தி நாயனார் வளர்ப்பு தந்தையான நரசிங்க முனையரையர் மரபில் வந்தவர். திருவிசைப்பா இவர் பாடியது ஒரே ஒரு பதிகம்தான். அதை பாருங்க, அகப்பொருள் துறையில் ஒன்று மட்டும் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அதோட அகப்பொருள் துறையில் கைக்கிளை, அதாவது ஒருதலை காமம் அல்லது மகள் நிலை உரைத்தல் என்னும் அமைப்பில் தலைவி தில்லை பெருமான் மீது கொண்ட காதலை அவளது தாய் கூறுவது போல் அமைந்துள்ளதுங்க. அதாவது நற்றாய் கூற்றாய் பாடியிருக்காருங்க. இதுதான் இங்கே செய்திங்க. இந்த 3 வரிக்கான விளக்கம் என்னன்னா, இவர் அதாவது சேதிராயர் அவர் என்ன செய்கிறாருன்னா நற்றாய் கூற்றா பாடுறார். ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, அவர் சிவனிடம் நேரடியாக பேசுவது போலேயே பாடுனதாக சொன்னோம். அப்போ இந்த சேதிராயர் நற்றாய் கூற்றா பாடுறார். அதை என்ன, அகப்பொருள் துறையில் அதை கைக்கிளை ஒருதலை காமம், கைக்கிளைனா ஒருதலை காமம், அவருடைய தன் மகள் சிவன் மீது கொண்ட காதலை தாய் சொல்வது போல பாடியிருக்கார். இது உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எழுதிக்கலாம். சரி, இதுதான் செய்தி. தன் மகள் தில்லை சிவபெருமான் மீது கொண்ட காதலை தாய் சிவபெருமானிடம் சொல்வது போல பாடப்பட்டிருக்குது. அதான் அகப்பொருள் துறையில் கைக்கிளை, அதாவது ஒருதலை காமம் அல்லது மகள் நிலை உரைத்தல், தன்னுடைய மகளினுடைய நிலையை உரைத்தல் என்னும் அமைப்பில் தலைவி தில்லை பெருமான் மீது கொண்ட காதலை அவளது தாய் கூறுவது போல அமைந்துள்ளது. இது பஞ்சம ராகத்தில் பாடுறாருங்க. இதுதான் சும்மா ஒரு முதல் பாட்டுங்க. சேலுலாம் வயல் தில்லை உள்ளீர் உமை சால நாள் அயன் சார்வதினால் இவள் வேலையார் விடமுண்டு உகந்தீர் என்று மாலதாகும் என் வாழ்நுதலே. இது சேதிராயனுடைய பதிகத்தின் முதல் பாடல்.